கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசன்னம் இந்த இடத்திலே எங்களை சூழ்ந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். மலைகள் எருசலேமை சுற்றிலும் சூழ்ந்திருப்பது போல உடைய பிரசன்னம், உடைய கிருபை எங்களை சூழ்ந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் உடைய ஆலயத்தில் உடைய கிருபை நினைவு கூறுகிறோம் என்று தாவீது சொன்னது போல உடைய கிருபை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த ஆராதனையை முற்றிலுமாய் நாங்கள் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துவக்க முதல் முடிவு வரை உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே நீர் உலாவி, எங்கள் நடுவிலே நீர் உம்முடைய கிரியைகளை நடப்பிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இருதயங்களிலே நீர் உம்முடைய கிரியையை நடப்பிக்கிறதுக்காக நன்றி. உம்முடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுதும் ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். பாடல் 50, முழு இரவு ஜெப வீரர் பாடல் புஸ்தகத்தில் பாடல் 50, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. பாடல் எண் 50. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே. அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவே. அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும்
அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, ஆயனை போல நடத்துகிறீ, அபிஷேகம் செய்கின்றீ. என்னை ஆயனை போல நடத்துகிறீ, அபிஷேகம் செய்கின்றீ. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி அதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி அதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதுவும் கிருபை, மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதுவும் கிருபை. அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டே அனைத்து சேர்த்து கொண்டே, அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டே அனைத்து சேர்த்து கொண்டே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி அதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி அதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தம், அவருடைய இரத்தம் நமக்கு மீட்கிற, அவருடைய இரத்தம் நம்மை பாதுகாக்கிற இரத்தமாக இருக்கிறது. அதே போல வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று. எனவே அவருடைய இரத்தத்தில் பாதுகாப்பு இருக்கிறது, அவருடைய இரத்தத்தில் விடுதலை இருக்கிறது, அவருடைய இரத்தத்தில் சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். இதே பாடல் புஸ்தகத்தில் 41வது பாடல், ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். 41வது பாடல் இல்லை, முதல் சரணம், 2வது சரணம், அப்புறம் 5வது சரணம், 3 சரணங்களை பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். 41வது பாடல். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலை ஏகுவோமே, ஆசீர் திரும்ப பெறுவோமே.
கனவுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் நாம் எழுப்பி நின்று ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. Thank you Lord. Hallelujah. Jesus. விண்மேகமே விண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். Hallelujah. Thank you Lord. Thank you Jesus. அவருடைய பிரசன்னத்திலே பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகுகிறது. இந்த காலை வேளையிலே அவரை ஆராதிக்கிற நேரத்தில், அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்புகிற நேரத்தில்
Thank you Lord. தடைகள் எல்லாம் விலகுகிறது. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. பரிசுத்த ஆவியானவரை அப்படியே வரவேற்போம். Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. வெண்மையானவரே, மேகஸ்தம்பமே, வெண்மையானவரே, மேகஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, பெருமழையாய் பிரவேசித்த, பெருமழையாய் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே, உள்ளங்கை மேகமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே. ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவர், செயல்களிலே வல்லவர். அவருடைய பிரசனத்திலே நித்திய மகிழ்ச்சி உண்டு. வேதம் சொல்லுகிறது நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பு ஒளிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. இப்பொழுது அவருடைய கிருபையை நினைவு கூறுவோம், அவருடைய கிருபையை கொண்டாடுவோம். Thank you Lord. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே, ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. இன்று போற்றி புகழுவோம், உயர்த்தி மகிழுவோம், இன்று போற்றி புகழுவோம், நான் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. நம் கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. செங்கடலை இரண்டாக பிரித்து நடக்க செய்தார்,
பார்வோனையும் படைகளையும் அதிலே மூழ்கடித்தார். செங்கடலை இரண்டாக பிரித்து நடக்க செய்தார். பார்வோனையும் படைகளையும் அதிலே மூழ்கடித்தார். இன்று போற்றி புகழுவோம், உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. நம் கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. இன்று போற்றி புகழுவோம், உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. நம் கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. Hallelujah. Thank you Lord. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறிக்கிறவர், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை எடுத்து தருகிறவர். Thank you Lord. அவருடைய நாமமே அதிசயம். ஆராதிக்கிற இந்த நேரத்தில் அவருடைய செயல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது. Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. Hallelujah. Thank you Lord. Thank you Jesus. அவர் சேட்டையின் கீழ் அடைக்காலம் புகவே, தம் சீரகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்காலம் புகவே, தம் சீரகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்காலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்காலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரே, உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்காலம் புகவே,
தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா. அவருடைய சிறகுகளால் மூடுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகமாகும் என்று வேதம் சொல்லுகிறது. Thank you Lord, thank you Lord, hallelujah. அவருடைய சத்தியத்தை வெளிப்படுத்தி அவருடைய கிருபையை நம்மேல பிரசித்தமாக்குகிற தேவன். Hallelujah, thank you Lord, thank you Jesus, thank you Jesus, hallelujah, thank you Lord. அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும், அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும், கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். அடல் நீக்கியவர் அமைதி படுத்தினார். அடல் நீக்கியவர் அமைதி படுத்தினார். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதால், அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதால். ஹல்லேலூயா, thank you Lord. துணையாளர் நம்மோடு இருக்கிறார். Thank you Jesus, thank you Jesus, thank you Lord. நன்மை கிருபைகள் தொடரச் செய்கிற துணையாளர் நம்மோடு கூட இருக்கிறார். தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவனுடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை ஆராதனையை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பிரசனம் எங்கள் நடுவில் இருக்கிறதற்காய் நன்றி. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிறவர் நீர் எங்கள் நடுவில் இருக்கிறதற்காய் நன்றி. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே நீர் சகாயம் பண்ணுகிற தேவனாய் எங்கள் நடுவில் இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எப்பொழுது உடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். நாம் அமர்ந்து கொள்வோம். ஒரு சாட்சி சொல்லணும்னு நீங்கள் எழும்பி நின்று சொல்லலாம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நன்மை செய்திருந்தால் சொல்லலாம். போய் கார் முட்டிருச்சு. ஏன்னா பிரேக் பெடலில் செருப்பு மாட்டினதுனால என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. ஆனால் பெரிய கிருபை என்னென்னா, அந்த ரோட்டில் எப்பொழுதும் ஆள் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. வாகனமோ ஆளோ நடந்து வரல. ஒன்று. ரெண்டாவது, முட்டினதில் ரொம்ப டேமேஜ் ஆகலை. நான் கம்பெனியில் விடுறப்போ 38,000 ரூபா கேட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் இன்னொரு இடத்துல விட்டு ரொம்ப சீப்பாக முடிச்சு கொடுத்தாங்க. தேவனே அதுக்கு உதவி செய்தார். நான் அவ்வளோ செலவழிக்கணுமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் ரொம்ப சொற்ப பணத்தில் அதை ரிப்பேர் பண்ணி கொடுக்குறதுக்கு தேவன் உதவி செய்தார். அந்த இன்சூரன்ஸ் இருந்ததுனால கர்த்தருக்கே மகிமை உண்டாவதா. ஆமென். ஹல்லேலூயா. பாதுகாக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. வேற சாட்சி இருக்கா? ஆமென்.
ஆமென். ஆமென். ஆமென். ஆமென். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் கூடவே இருக்கிறார், உயர்த்தி இருக்கிறார், பாதுகாத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்வார். சரி, வேறு சாட்சி யாராவது இருக்கா? வேறு யாராவது சாட்சி சொல்லணுமா? சரி, இப்பொழுது நம்ம ஆராதனை மற்ற பகுதிக்கு நேராக செல்லலாம். இப்பொழுது நாம் தேவனுக்கு என்று படைக்கிற நேரம். நம்முடைய கரத்திலே காணிக்கை எடுத்து வைத்துக் கொள்வோம். சுபிக்கலாம். ஆண்டவரே, உங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் நீர் சொன்னீர். முதலாவதாக எங்களை உங்களுடைய பலிபீடத்தில் நாங்கள் படைக்கிறோம், பின்பு இந்த காணிக்கையை உமக்கு என்று கொடுக்கிறோம். ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரித்த தேவன் எங்களையும் எங்கள் காணிக்கையும் அங்கீகரித்து நூறத்தனையான பலனை இம்மையிலும் மறுமையிலும் நீர் கட்டளையிடுகிறதுக்காக நன்றி. கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பாக்கியம் நன்மையும் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே நீர் செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நாங்கள் கொடுக்கிற இந்த பணத்தை விட எங்களுடைய ஆத்துமா விலையேற பெற்றதாக இருக்கிறது. முதலாவது எங்களுடைய ஆத்துமாவை உமக்கு என்று நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாய் உடைய பலிபீடத்தில் நாங்கள் படைக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுது ஒரு பாடல் பாடுற நேரத்தில் நம்ம காணிக்கை படைக்கலாம். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நீலை மாறி புவி அகன்றிடினும், மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வாரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வாரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. ஹல்லேலூயா. இப்பொழுது ஒரு சில அறிவிப்புகளை கேட்கலாம். இப்போ நம்ம வந்திருக்கிறது காலை ஆராதனை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 10:30 11:30 வரை இந்த ஆராதனை உண்டு. இவர்களுக்காக செபியுங்கள். மாலை ஆராதனை 5:30 6:30 மணி வரை உண்டு. இந்த ஆராதனைகளுக்காக செபியுங்கள், கலந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். இந்த வெள்ளியும் இருக்கிறது, வருகிற வெள்ளியும் எல்லா வெள்ளிக்கிழமையும் இந்த இடத்துல காலையில் 10 to 11 உபவாச ஜெபம் உண்டு. வெள்ளிக்கிழமை மாலையில் 6:30 7:30 மணி வரை கூடுகை உண்டு. லைவ் ஸ்ட்ரீம் என்ற கூடுகை உண்டு. இவைகளுக்காக நீங்கள் செபியுங்கள், கலந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுது நம்ம தேவ வார்த்தைக்கு நேராக செல்லலாம். யோபு 42 10வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் யாராவது ஒருவர் வாசிக்கலாம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. ஹல்லேலூயா. 2 வசனங்களை படிச்சிருக்கிறோம். முதலாவது 10வது வசனம், யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஹல்லேலூயா. யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம படிக்கும்போது அல்லது வேதத்தில் வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்துருப்பார்.
ஒவ்வொருத்தருக்கு ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்துருப்பார். அந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு வர வேண்டும். ஹல்லேலூயா. எந்த மாதிரியான எதிர்பார்ப்புனா, இது நிச்சயமாக என் வாழ்க்கையில் நடக்கும். அப்புறம் இது எந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு. அதுக்கு போய் அதை என்ன சொல்லுவோம்? கற்பனை, இமேஜினேஷன். நம்முடைய கற்பனைன்றது எல்லாருக்குமே இருக்குது. ஒரு விஷயத்தை குறித்து நம்ம நல்லா கற்பனை பண்ணலாம். அதில் அளவுன்னு இருக்குது. பழமொழி சொல்லுவாங்க, விரலுக்கு தக்க வீக்கம் அப்படிலாம் பழமொழி சொல்லுவாங்க. ஆனால் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். லாசரு என்பவன் மரித்து போயிட்டான். அவனுடைய சகோதரிகள் துக்கம் கொண்டாடுறாங்க. இயேசுக்கு செய்தி அனுப்புகிறாங்க. இயேசு போல 4 நாள் கழித்து என்ன பண்ணுறாரு? போகிறாரு. போகும்போது அவர்கள் ரொம்ப துக்கத்தில் இருக்கிறாங்க. அந்நேரம் இயேசு சொல்கிறாரு, உன் சகோதரன் எழுந்திருப்பான். ஹல்லேலூயா. உடனே எப்படிலாம் கற்பனை பண்ணலாம் அப்படின்னா, உடனே லாசரு எழும்பி வரான்னு கற்பனை பண்ணலாம். இல்லைன்னா எப்படி கற்பனை பண்ணலாம்? அந்தம்மா என்ன சொல்லிச்சு? உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் என் சகோதரன் என்ன பண்ணுவான்? எழுந்திருப்பான். அதுவும் ஒரு நல்ல ஒரு இமேஜினேஷன் தான். ஏன்னா அந்த இமேஜினேஷன் கற்பனை அப்படின்றது விசுவாசத்தில் ஒரு அங்கம் வகிக்கிறது. ஹல்லேலூயா. இமேஜினேஷன் இஸ் பார்ட் ஆஃப் ஃபெய்த். எவ்வளோ தூரம் நம்ம விசுவாசிக்கிறோம், எவ்வளோ தூரம் அந்த கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பெரிதாக்குகிறோம், நம்முடைய மனதில் அதை எவ்வளோ தூரம் பெரிதாக்குகிறோம் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. ஹல்லேலூயா. எவ்வளவு தூரம் அதை எவ்வளவு பெருசாக்குறோம். அவ சொன்னா, உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் என் சகோதரன் என்ன பண்ணுவான்? எழுந்திருப்பான். அன்னைக்கு எல்லாருமே எழுந்திருப்பாங்க. உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் வெறும் லாசரு மட்டும் என்ன பண்ண மாட்டான்? எழும்ப மாட்டான். எல்லாருமே எழுந்திருப்பாங்க. ஆனால் இயேசு யார்கிட்ட தான் சொல்கிறார்? எல்லார்ட்டையுமா சொல்கிறாரு? அவள்கிட்ட மட்டும் சொல்கிறாரு, உன் சகோதரன் என்ன பண்ணுவான்? எழுந்திருப்பான் என்று. ஆனால் சொல்லும்போது அவளுக்குள்ள என்ன வரலை? அந்த ஃபெய்த் வரலை. ஏன்னா அவளுடைய கற்பனை சக்தி, அவளுடைய இமேஜினேஷன் ரொம்ப குறுகினதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர்கிட்ட வந்துட்டா எல்லாமே பெருசாக்கிடணும். ஹல்லேலூயா. யோபு எல்லாத்தையும் எழுந்து போயிருக்கிறான். அந்நேரம் கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை என்ன பண்ணாராம்? ஆசீர்வதித்தாராம். அவனுக்கு 10,000 ஆடுகள், 1000 ஒட்டகம், 6,000 ஒட்டகம் இல்லையா? 6,000 ஒட்டகம், 1000 ஏர்கள், 1000 கழுதைகள் உண்டாயிடுது. இது பார்த்தீங்கன்னா இருந்ததோட அப்படியே டபுள் ஆகிருக்கும். எல்லாமே 500 இருந்ததெல்லாம் 1000 ஆயிருக்கும். சரியா? அப்படியே பாருங்கள். அப்போ இந்த இடத்துல ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி நேரடியாக பொருட்களை குறிக்கிறது. மெட்டீரியல் பிளெஸ்ஸிங். ஹல்லேலூயா. ஆனால் என்ன சொல்லுவாங்க? எங்கள் அப்பாவும் அப்படி தான் பேசுவார். எங்கள் அப்பாட்ட பேசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்ன சொல்லுவார்னா, ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னு இருக்குது, அப்புறம் உலக பிரகாரமான ஆசீர்வாதம்னு இருக்குது. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நீ என்ன பண்ணணும்? தேடணும். உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வந்தாலும் என்னன்னு சொல்லிடணும். அப்படி தான் அந்த ஜெனரேஷன் அவங்களாம் அப்படி தான். அதனால் அதை பற்றி அவங்க என்ன பண்ணவே மாட்டாங்க, பார்க்கவே மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும்? இமேஜினேஷன் எப்படி இருக்கும்? பரலோகத்துக்கு போய் ஒரு நாள் நான் பொற்தரையில் நடக்க போகிறேன்னு இருக்கும். பூமியில் இமேஜினேஷன் எப்படி இருக்கும்? அந்த ஏரியாவை நம்ம என்ன பண்ணி வச்சிடுறோம்? அடைச்சி வச்சிடுறோம். சரியா? அவர் பெரிய பரிசுத்தவான், அவரெல்லாம் குறை சொல்லலை. ஆனால் என்ன சொல்கிறேன்? நாலேஜ் இஸ் ப்ராக்ரஸிவ். ஹல்லேலூயா. இன்னும் 100 வருஷம் கழித்து உங்கள் பிள்ளையோ உங்கள் பேர பிள்ளையோ உங்களுக்கு இருந்த இயேசுவை பற்றி அறிவை விட அந்த பிள்ளைக்கு நிறையா இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா நாலேஜுடைய நேச்சரை இந்த அறிவு மட்டும் இல்லை, உலக அறிவும் அப்படி தான். நாலேஜுடைய நேச்சர் ஆஃப் நாலேஜ் இஸ் டு பி ப்ராக்ரஸிவ். அதாவது அது வளர்ந்துகிட்டே தான் போகும். அது அப்படியே இருக்காது. 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டெக்னாலஜி இப்போ இருக்குது, வேறு டெக்னாலஜி வந்துருக்கு. அதுக்கு நான் 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? ஐசக் நியூட்டன் என்ன பண்ணா, ஒரு ஆப்பிள் விழுந்துச்சு, அதை வச்சு
கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குன்னு என்ன பண்ணா சொன்னால், அது மாதிரி ஒவ்வொரு ஆயுதங்கள் பார்த்திங்கன்னா நியூக்ளியர் பாம்லாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஹிரோஷிமா நாகசாக்கியில் போட்டாங்க. ஆனால் அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறார், இப்போ இருக்கிற வெப்பன்ஸ்லாம் அதோட கம்பேர் பண்ணால் அதோட பல மடங்கு அதிகமாக இருக்கிறது. அதை யாரும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால தெரியல. அவ்வளோ தூரம் எல்லாமே பெருகிட்டே தான் போகிறது. அப்போ பாருங்கள், இந்த ஏரியாவை பற்றி மெட்டீரியல் பொருளாதாரம், அந்த ஏரியாவை பற்றி வேதம் என்ன சொல்லுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்பொழுதுன்னு போட்டிருக்கு, தேடுங்கள் பிறகு அப்படின்னு போடலை. எப்படி போட்டிருக்கு? அப்பொழுது. அப்படின்னா என்ன? ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னு வேதம் சொல்லும் போதே அதுலேயே ஆடு மாடு எல்லாம் வந்துடுது. அல்லேலூயா. என்னுடைய கற்பனை அதில் போகணும். என்னுடைய கற்பனை என்ன பண்ணணும்? அதில் போகணும். குறுகிய வட்டத்தில் நம்ம இருக்கும் வரை அந்த வேதத்தில் இருக்கிற அந்த பார்ட்ஸ்குள்ளே, அந்த ஆசீர்வாதத்தின் எல்லைகளுக்குள்ளே நம்மளால் என்ன பண்ண முடியாது? போக முடியாது. இது என் பிரசங்கம் இல்லை, ஆனாலும் இதை சொல்கிறேன். அல்லேலூயா. என்னென்னா, யோபுவுக்கு எப்படி இப்படிலாம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய சூழ்நிலை தலைகீழாய் இருந்தது, தலைகீழாய் மாறினது. அல்லேலூயா. இந்த வாரம் எப்படி இருக்க போதெல்லாம் சொல்ல போகிறேன். அல்லேலூயா. ஆனால் கொஞ்சம் கடைசியில் தான் சொல்லுவேன், அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், யோபு பயங்கரமான ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறான். எல்லாமே ஃபெயிலியர் ஆஃப்டர் ஃபெயிலியர். அதுதான் அவனுடைய ஸ்டேட். அந்த கட்டத்தில் தான் ஆண்டவர் தான் நினைக்கிறது போல யோபுவும் நினைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா நம்பர் 2 அப்படின்னு சொல்லுவோம், 2. அந்த நம்பருக்கு ரொம்ப முக்கியத்துவம் வேதத்தில் இருக்குது. எல்லா நம்பருக்கும் இருக்குது. அதே போல் இந்த 2வது நம்பருக்கும் முக்கியத்துவம் இருக்குது. என்ன? ஏதேன் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை. மனுஷன் போய் சொல்லலை. மனுஷன் போய் ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே நான் தனியாக இருக்கிறது நல்லதில்லைன்னு அவன் சொல்லலை. அவர் சொல்கிறாரு, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டு பண்ணுவோம் என்று சொல்லி ஏவாளை என்ன பண்ணுறாரு? உண்டாக்குறாரு. ஏன் ஏவாளை உண்டாக்கணும்? ஏவாளுக்கு ரோல் என்ன போட்டிருக்குன்னா, ஹெல்ப்பர். ஆங்கிலத்தில் போட்டிருக்கு சூட்டபிள் ஹெல்ப் மேட். ஐ வில் கிரியேட் அ சூட்டபிள் ஹெல்ப் மேட். அப்படின்னா என்னன்னா, ஆதாம் செய்வதற்கெல்லாம் ஆமோதிக்கிற ஒரு ஆள் அங்கே வேண்டும். அல்லேலூயா. இதுதான் பைபிள் ஃபுல்லாக இருக்கிற பிரின்சிபல். வேதம் முழுவதிலும் கர்த்தர் பெரியவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், எல்லாம் இருக்கு. ஆனால் அவரை போல சிந்திக்கிற, அவர் சொல்வதை ஆமோதிக்கிற, அவரை போல கற்பனை உள்ள ஒரு நபர் அவருக்கு தேவை. அல்லேலூயா. பாருங்க, 38 வருஷமாக ஒருத்தன் ஒரே இடத்துல இருக்கிறான், நடக்க முடியாது அவனால். அவனை போய் தேடி போகிறாரு. போயிட்டு, நீ சுகமடையும்படி விரும்புகிறாயா? ஏன் இவர் வாட்டுக்கு வந்தார், அப்படியே சுகமாக்கிட்டு போயிட வேண்டியதானே? ஏன் என்ன பண்ணுறார்? ஏன் அந்த விருப்பத்தை கேட்கிறார்? பெரும்பாலும் ஏசு 90% ஒருத்தனுடைய விருப்பத்தை கேட்குறான். அவன் என்ன விரும்ப மாட்டேன்னு நான் சொல்லுவான், எனக்கு அந்த விருப்பம் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவான். அவன் விரும்ப தான் போகிறான். சுகமாக்கிட்டா அவன் சண்டைக்கு வர போகிறான். ஏன் யாரை கேட்டேன் என்னை சுகமாக்கினீங்கன்னு? இல்லை. ஆனால் அவன் அவரோட அக்ரி பண்ண வேண்டும். அல்லேலூயா. வேதத்தில் ஸ்டார்ட் டு எண்டு இதுதான். ஆபிரகாம் அழைக்கிறார், ஒருவனாயிருக்கையில் அவனை அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஆபிரகாம் எப்படி இருக்கிறான்? அவனுக்கு வரும்போதே ஆடு மாடு இதில் சொன்னதெல்லாம் இருந்துச்சு. ஆபிரகாமுக்கு என்ன இல்லை? பிள்ளை இல்லை. அந்த ஏரியாவில் அவனுக்கு இமேஜினேஷன் இல்லை. மற்றதெல்லாம் இருக்குது. ஆடு மாடெலாம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு? பெருகிடுச்சு. ஒரு ஏரியாவில் மட்டும் அவனுக்கு என்ன இல்லை? ஆனால் கர்த்தர் அந்த ஏரியாவை தான் திரும்ப 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 அவன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கார். என்ன சொல்கிறாரு? உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன், நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். தகப்பன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவனுக்கு என்ன இல்லை? அவர் தகப்பன்னு சொல்லும் போதெல்லாம் இவன் இமேஜினேஷன் என்ன வருது தெரியுமா?
ஆமாம், பிள்ளையே இல்லை, இவர் வந்துட்டார். என்ன சொல்லியிருக்காரு? தகப்பனாவாய் அநேக ஜாதிகள், அதுவும் ஒரு பிள்ளைன்னு இல்லை, எத்தனை சொல்லியிருக்காரு? திரளான ஜாதிகளுக்கு நீ என்ன ஆவாய்? தகப்பனாவாயின்னு சொல்கிறாரு. நம்ம அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் தான் we need partnership. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஒரு பார்ட்னர்ஷிப். கிரிக்கெட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு கிரிக்கெட் தான் வருது, என்னென்ன எனக்கு அதுதான் தெரியும். கிரிக்கெட் பார்க்கும்போது சில நேரம் என்ன ஆகும்னா, ஒரு பக்கத்தில் இருக்கவன், இப்போ டெண்டுல்கர் மாதிரி ஒரு ஆள் பட்டு பட்டுன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பான். ஆப்போசிட் சைடில் இருக்கிறவன் ஒரு டிராவிட் மாதிரி இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்? இழுத்துலாம் அடிக்க மாட்டான். அவனுக்கு ஸ்ட்ரோக் வைக்கிறதே அவன் பெரிய ஷாட் அவனுக்கு. அதனால் என்ன பண்ணிடுவான்? ஒரு சிங்கிள் வந்துடுவான், ஒரு ரன் வந்துட்டு அந்த பக்கம் போய் நின்றுக்குவான். நான் சொல்ல கிரிக்கெட் தெரியாதவங்களுக்கு கூட புரிஞ்சிடும். சிங்கிள் வந்துட்டு அந்த பக்கம் போய் என்ன பண்ணிக்குவான்? நின்றுக்குவான். இவன் தான் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பான்? அடிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி ஆக்டிவ் பார்ட்னர் வந்து கர்த்தர் தான். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் சிங்கிள் எடுக்க வேண்டியதுதான். ஹல்லேலூயா. அதுதான் வந்து பவுல் சொல்கிறான், கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. ஹல்லேலூயா. கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். சரி, இந்த யோபுவின் புஸ்தகம் அப்படி தான். ஆபிரகாமுக்கு அதுதான் நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, 99 வயசாயிருச்சு. அவனுக்கு தெரியுது கன்ஃபார்ம்டாக அவனுடைய சரீரம் செத்து போய்விட்டது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போய்விட்டதுன்னு தெரியுது. ஆனாலும் அதுக்கும் விட அதிகமாக அவனுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த நிலையிலையும் நான் இமேஜின் பண்ணேன்னா, ஹல்லேலூயா, இமேஜின்னா அவருடைய வார்த்தையை வச்சு அவரோடு இணைந்து நான் இமேஜின் பண்ணேன்னா, இந்த செத்துப்போன சூழ்நிலை உயிரடையும். ஹல்லேலூயா. லாசருவை எழுப்ப போகிறாரு. நேராக போய் எழுப்பிட வேண்டியதானே? அவருக்கு இடம் தெரியாதா? கல்லர் அட்ரஸ் தெரியாதோ? எதுக்கு போகணும்? இங்கே போயிட்டு டைரெக்டாக எழுப்பிட்டு பொறுமையாக கூட்டு வந்திருக்க வேண்டியதானே? எல்லாரும் அதிசயப்பட்டிருப்பாங்க, ஆகா கடவுள்னு இருப்பாங்க. ஏன் அந்த அம்மாட்ட போய் பேசுகிறாரு? ஏன்னா யாராவது ஒருத்தர் அக்ரி பண்ணணும். எப்போ அக்ரி பண்ணணுன்றது இருக்குல்ல, செத்து போன சூழ்நிலையில். ஹல்லேலூயா. இதை போட்டிருக்கோம், உலர்ந்த எலும்புகள் கால் ஊன்றி சேனையாய் நின்றது. ஏன் அவரே எழுப்பிட்டு போயிட வேண்டியது தானே? எசேக்கியேலை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு? இந்த எலும்புகள் உயிரடையுமா? நீ எப்படி கற்பனை பண்ணுறத? நீ நினைக்கிற என்ன நினைக்கிற? ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் சொல்கிறேன், அவருடைய வார்த்தையால் உயிர்ப்பிக்க முடியாத சூழ்நிலைகள் எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கி பாருங்கள், தெளிவாக ஆண்டவர் சொல்லிட்டாரு, யோபு இதிலேருந்து தான் பேசணும். ஹல்லேலூயா. அப்போ எதை தான் பேசி ஆகணும்? யோபு புஸ்தகத்தில் பிரச்சனை என்னென்னா, அடிக்கடி நான் படித்ததே இல்லை. ப்ராப்ளம் எப்படி வருது பாருங்கள், கர்த்தர் எப்படி செக் வைக்கிறார் பாருங்கள். யோபு புக்கு அவ்வளவா ஏன் படிக்கலை அப்படின்னா, அது ஒரு ஹாரர் புக்கு மாதிரி இருக்குது இல்லையா, ட்ராஜடியாக வந்து இருக்குது. ஆனால் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அதனுடைய முடிவில் ஒரு பெரிய செலிப்ரேஷன் இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு சாப்டரில் ஆண்டவர் அந்த ஜான்ரான்னு சொல்லுவாங்க, அதாவது காமெடி ஆக்ஷன் அப்படின்னு ஜான்ரான்னு சொல்லுவாங்க. இது எதில் சொல்லுவாங்க அப்படின்னா, அது நம்மலாம் பார்க்கக்கூடாத ஒன்றில் சொல்லுவாங்க, சினிமாவில் சொல்லுவாங்க. ஜான்ரா காமெடி படம், அந்த படம் இந்த படம். அந்த மாதிரி யோபுடைய கதை சினிமாலாம் பார்த்துடாதீங்க. ஹல்லேலூயா. நான் சொன்னேன்னு போய் பார்த்துடாதீங்க. நீங்களாக பார்த்தா அது நீங்கள் கடவுளுக்கு கணக்கு சொல்லணும். ஹல்லேலூயா. பாஸ்டர் சொன்னார் பார்க்க சொல்லி நான் போய் பார்த்தேன்னு பார்த்துடாதீங்க. ஹல்லேலூயா. இதில் பாருங்கள், யோபுடைய கதை அது ஒரு லெசன். ஹல்லேலூயா. யாருக்கு லெசன்? யோபுவுக்கு கிடையாது, படிக்கிற நமக்கு. ஹல்லேலூயா. இந்த கதை இது ஒரு ரியல் சம்பவம், உண்மையில் நடந்த சம்பவம். ஆனால் இந்த சம்பவத்தில் முடிவு என்ன பண்ணிருச்சுன்னா, அந்த ஃபுல் கான்செப்டே மாற்றிருச்சு. ஹல்லேலூயா. இழந்து போன லிஸ்ட்டு போட்டால் ஆடு போச்சு, மாடு போச்சு, கடைசியில் பிள்ளையே 10 பிள்ளைகள், 10 பிள்ளையும் போயிடுச்சு. எல்லாரும் ஒரே பேட்டர்ன் பாருங்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பிச்சு வந்தேன், ஒருவன் மாத்திரம் வந்தேன்னு சொல்லுவான். அப்படிப்பட்ட ஒரு லிஸ்ட்டு நீங்கள் எண்டு படிச்சுட்டு திருப்பி அதை படிச்சிங்கன்னு வைங்க, அது ரொம்ப துயரமாகவே தெரியாது. பக்கத்தில் சொல்லுங்கள், எண்டை பாருங்க. எந்த எண்டு?
யோபுடைய எண்டு இல்லை. என் வாழ்க்கையில் எண்டு எப்படி இருக்க போகுதுன்றதை பார்த்துட்டா இப்போ இருக்கிறத குறித்து நான் என்ன பண்ண மாட்டேன், பெருசாக கவலைப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. வேதத்தில் பிரின்சிபல் என்னன்னா, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். ஆனால் பிசாசுடைய பிரின்சிபல் என்னன்னா, நிறைவானதை பார்க்கவே விட மாட்டான். பார்த்தா தானே அதை பேசுறது, பார்க்கவே விட மாட்டான். அப்போ என்ன பண்ணுறான், வேற ஒன்றை காட்டுறான். அது என்னது, என்ன ஆயிடுச்சு பாரு, உனக்கு போய் இப்படிலாம் நடந்துருச்சு பாரு, எவனாமோ என்னலாமோ பண்ணுறான், அவனுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை, உனக்கு போய் இப்படி நடந்துருச்சே அடாடா அப்படின்வா. அப்போ நம்ம அதையே என்ன பண்ணுவோம், பார்க்குறோம். 2 கண் இருந்தாலும் ஒரு நேரம் ஒன்றை தான் என்ன பண்ண முடியும். இதே மாதிரி தான் மனக்கண்ணும் மனசுலையும் ஒரு நேரம் ஒன்றை தான் நினைக்க முடியும். 10 விஷயத்தை ஒரே நேரம் என்ன பண்ண முடியாது, நினைக்க முடியாது. அப்போ கர்த்தர் இங்கே தான் பாருங்கள் என்ன பண்ணுறாருன்னு. இன்னொரு சம்பவத்தை சொல்லி, பைபிளில் இருக்க சம்பவம் சொல்லி சொல்கிறேன். அன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க. இங்கே இருக்கிறதோட நிறைய பேர் வந்திருந்தாங்க. பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். அந்நேரம் பாருங்கள் யாரை பற்றி பேசினேன். ஒரு அம்மா 18 வருஷமாக குனிஞ்ச தலை நிமிர முடியாமல் இருக்குது, ஆலயத்தில் இருக்குது. அந்நேரம் அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. 18 வருடமாய் எவ்வளோ வேணும் நிமிரக்கூடாத கூனியாக இருந்தால். ஏன் அப்படி இருந்தால்னா, பலவீனப்படுத்தும் ஆவியை உடையவளாக இருந்தாள். சர்ச்சுக்கு போயிருக்கா, வந்திருக்கிறா, ஆனால் அந்த ஆவி கூடவே வந்திருக்கு. அப்போ இயேசு இப்போ அந்த பெண்ணை பார்க்குறாரு. பார்க்கும்போது யார்கிட்ட பேசணும், இயேசு யார்கிட்ட பேசணும்? இயேசு வந்து அந்த பெண்ணிட்ட பேசினார். பின்னணியில் ஒரு, இப்போ யோசிச்சு பாருங்க, ஒருத்தன் இருக்கான், இப்படி ஒருத்தன் இருக்கான், குனிஞ்சே இருக்கான். ஏன்னா அவன் மேலே ஒருத்தன் ஏறி உட்காந்துருக்கான். இவனோட பவரான ஆள் அவன் மேலே ஏறி உக்காந்துருக்கான். இப்போ நீங்கள் யார்கிட்ட சொல்லுவீங்க? புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ரொம்ப சயின்டிஃபிக்காக யோசிக்கிறீங்க. அப்போ அந்த ஆவியை பார்த்து என்ன சொல்லணும்? இயேசு, ஏ ஆவியே நீ என்ன பண்ணு போ. இல்லையா, அந்த கண்டிஷனை பார்த்து, குனிஞ்சே இருக்கே அந்த கண்டிஷனை பார்த்து என்ன சொல்லணும்? ஐ கமாண்ட் யூ டு பி ஹீல்டு அப்படின்னு சொல்லணும். ஆனால் இயேசு யார்கிட்ட பேசுகிறாரு? அந்த அம்மாட்ட பேசுகிறார். அவள் தான் விக்டிம். ஷீ இஸ் த விக்டிம். God is not addressing the person who is above the victim, who is the reason for her to become the victim. இவ வந்து அந்த வியாதியெல்லாம் மாறுறதுக்கான காரணம் யாருன்றதை அந்தால பார்த்து ஏசு என்ன பண்ணல, பேசலை. ஏன் அப்படின்னா, நம்முடைய மைண்டில் ஒரு பவர் இருக்குது. மைண்டில் என்ன இருக்குது? பவர் இருக்குது. மைண்ட் வந்து எப்படின்னா, எய்தர் இட் கேன் பி பவர்லெஸ் ஆர் இட் கேன் பி பவர்ஃபுல். மைண்டில் பவர்னா என்ன? இந்த மைண்டுக்கு சில தகவல்கள் வரும்போது, சில பரலோக தகவல்கள், ரெவலேஷன்ஸ் இந்த மைண்டுக்கு வரும்போது, அது ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியை உள்ளிருந்து கொண்டு வருகிறது. அதற்கு பேர் தான் விசுவாசம். விசுவாசம்னா என்ன டெஃபினிஷன்னு? காணப்படாதவைகளின் நிச்சயம், நம்பப்படுகிறவைகளின் உறுதி. காணப்படாதவைகளின் நிச்சயம், நம்பப்படுகிறவைகளின் உறுதி. அப்படின்னா என்னன்னா, அதை நான் பார்க்கல, ஆனால் அது நிஜம். நிஜம், ஆனால் நான் அதை பார்க்கல. அதற்கு பேர் தான் என்னது? ஃபெய்த். அந்த ஃபெய்த் அந்த அம்மாவுக்குள்ளே கொண்டு வராரு. அதுக்கு தான் அந்த அம்மாட்ட பேசுகிறாரு. ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, உங்கள் மனசில் விசுவாசம் வந்துருச்சுன்னா அற்புதம் நடந்துடும். ஹல்லேலூயா. மனசு பவர் ஆயிடுச்சுன்னா பிசாசு என்ன ஆயிடுறான்? பவர்லெஸ் ஆயிடுறான். ஹல்லேலூயா. பிரச்சனைலாம் யாரால் வருது? அவ்வளோதான். அதில் சந்தேகத்துக்கு இடமே இல்லை. எல்லா பிரச்சனையும் யார்கிட்டனால தான் வருது? யோபுட்ட வந்து சொன்னது அதுதான். பிசாசுனால தான் என்ன வந்துச்சு? பிரச்சனை வந்துச்சு. கல்தேயர்ன்றான், ஏதோ ஒரு பேர் இவன் வந்தான், 3 படையாய் வந்தார்கள், எல்லாத்தையும் எழுதுதான். ஆனால் இது எல்லாருக்கும் பின்னணியில் யார் தான் இருக்கா? இப்போ அந்த
குனிஞ்சே இருக்குல்ல அந்த அம்மாவை கொண்டு போய் டாக்டர்கிட்ட கூட்டு போனீங்கன்னா என்ன சொல்லுவார் டாக்டர்? கண்டிஷன் சொல்லுவார்ல. டாக்டர் என்ன பார்த்துட்டு அவர் ஆவி பலவீனப்படுத்தி கொண்டு இருக்கிறது நான் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? இந்த எலும்பு இந்த டிஸ்க்குங்க கொஞ்சம் என்ன இருக்கு, எவ்ரிதிங் ஹேஸ் டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷன். அந்த டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளே போயிட்டோம்னா அதுவே நம்முடைய மனதில் கோட்டைகளை கட்டிவிடும். நம்ம அதுக்கு பிறகு அதுக்கு பின்னாடி தான் போவோம். அப்போ அந்த கோட்டையை உடைக்கிறது என்ன அப்படின்னா அதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. சத்தியம் நமக்குள்ளே வரும்போது இயேசு சொல்கிற அந்த பெண்ணை பார்த்து உன் பலவீனத்திலிருந்து என்னான விடுதலையாக்கப்பட்டா என்றாரு. உடனே அவளுக்குள்ள என்ன வருது? ஃபெய்த் வருது. ஹல்லேலூயா. விசுவாசம் வருகிறது. உடனே அற்புதம் நடக்கிறது. அவள் நிமிர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாள். இதனால தான் கர்த்தர் மைண்டில் தான் கிரிசார். பேதுரு எடுத்துக்கங்க, எல்லாமே இதே தான். பேதுரு கடலில் புயல் அடிக்குது. புயல் யார் கொண்டு வந்திருக்கா? பிசாசு. இப்போ இயேசு ஒன்று பிசாசு அதட்டணும், இல்லைன்னா என்ன அதட்டணும்? கடலில் புயலை அதட்டணும். இயேசு என்ன பண்ணுறாரு? நான் தான் பயப்படாதிருங்கள்ன்றாரு. யார்கிட்ட பேசுகிறாரு? சீடர்கள்ட்ட பேசுகிறாரு. நான் தான் பயப்படாது. ஏன் அவரால் புயலை அமர்த்த முடியாதா? சக்தி இல்லையா? இருக்கு, ஆனால் அப்படி செய்ய மாட்டார். அல்லேலூயா. எங்கே தான் பேசுகிறாரு? அப்புறம் ஒருத்தைய மட்டும் கேட்டான். கேட்டு நீரை ஆனால் வர கட்டளையிடும், அவன்கிட்டையும் வான்னு தான் சொல்கிறாரு. இப்போ இன்றைக்கும் நம்மகிட்ட அப்படி தான் என்ன பண்ணுறாரு? பேசுகிறாரு. அல்லேலூயா. போன வாரம் பார்த்தோம், அதோட அப்படியே கண்டினியூஷன் தான். போன வாரம் என்ன பண்ணோம்? அற்புதத்திற்கான மனது. அல்லேலூயா. போன வாரம் சின்னு பற்றி பார்த்தோம், பாவம். இந்த வாரம் ரைச்சியஸ்னஸ். அல்லேலூயா. தேவனுடைய நீதி எப்படிப்பட்டது? அப்படின்னா என்ன? தேவனுடைய நீதினா என்ன? இந்த நீதின்றது மட்டும் பார்த்தீங்கன்னா வேதத்தில் இளையகுமாரன் வரான் பாருங்க, ட்ரெஸ்ஸு அவனுக்கு கொடுக்குறாரு. உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தி விரலுக்கு மோதிரம். இந்த நீதின்றது மட்டும் நம்முடைய மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ட்ரெஸ்ஸு மாதிரி மோதிரத்தை வந்து என்ன பண்ணிக்கலாம்? கழட்டி வச்சுக்கலாம். அப்புறம் இது பாதரட்சையும் கழட்டி வச்சுக்கலாம். ட்ரெஸ் அப்படி என்ன பண்ண முடியாது. அதுதான் நீதியுடைய இம்பார்ட்டன்ஸ். அல்லேலூயா. இதை தான் ஏன் சொல்கிறாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட. அப்போ நீதியை குறித்த மனநிலையில் நான் போகும்போது என்னுடைய லெவலே மாறிடுது. என்னை சுற்றி நடக்கிறவைகள் மாறிடுது. என்னுடைய சரீரத்தில் காணப்படுகிற காரியங்கள், எதிர்மறையான காரியங்கள் எல்லாம் மாறி விடுகிறது. நீதிக்கு ஒரு பவர் இருக்கிறது. அல்லேலூயா. இதுதான் ஆதாம்கிட்ட இருந்துச்சு வீழ்ச்சிக்கு முன்னாடி. ஆதாம் தேவனை பார்த்து பயப்படல, தேவனோடு நடந்தான், தேவன் சொல்கிறதெல்லாம் செஞ்சான். சரி, ரொம்ப நம்ம அதுக்கு போல இப்போ நம்ம. ஆனால் அந்த நீதியை அவன் இழந்தான். பாவம் செய்த போது அந்த நீதியை இழந்தான். உடனே அதிகாரம் அவனை விட்டு போயிடுச்சு. ட்ரெஸ்ஸு போனோடனே மோதிரம் தான் அதிகாரம். மோதிரம் தான் என்னது? அதிகாரம். இப்போ ஜட்ஜு இருக்காருன்னு வைங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு. கோர்ட்டுக்குள்ளே வந்துட்டாருன்னா அவருக்கு என்ன இருக்கும்? பவர், அதிகாரம் இருக்கும். வீட்டம்மா தாங்க பவர் இருக்கும். அப்படி தானே? ஆமாம். வீட்டில் வந்து பவர் என்ன ஆயிரும்? மாறும். சின்ன பையனாக இருப்பான், அவருக்கு அவன் சொல்கிறத இவர் என்ன ஆகணும்? கேட்டாகணும். அப்போ அதிகாரம்ன்றது வரும் போகுது. ஆனால் நீதின்றது உடையை போன்றது, அது எப்பயும் உடலில் இருக்கிறது. அப்போ அந்த நீதி என்ன பண்ணுதுன்னா இழந்து போன அதிகாரத்தை திரும்பவும் கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. இந்த யோபு கதையில் நம்ம மேலோட்டமாக சில காரியங்களை பார்ப்போம். யோபு வந்து ஒரு சோதனைக்கு உட்படுறான். ஆனால் வேதம் சொல்லுது உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவனும் நல்ல மனுஷன். இவனுக்கு பிரச்சனை வரலாமா? நல்ல மனுஷன் பிரச்சனை வரலாமா? ஆனால் என்ன ஆச்சு? வந்துடுச்சு. இதை தான் நான் என்ன சொல்ல வேணும் தெரியுமா? யோபுடைய புஸ்தகம் எதுக்கு இருக்குன்னா,
நம்ம யோபு மாதிரி அந்த அளவுக்கு நல்லவனா இருந்தாலுமே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு கர்த்தருடைய நீதி என்ற ஒன்று நமக்கு வேண்டும். தான் இளையகுமாரன்ல நல்லா தெரியுது. மூத்தவன் வந்து அங்கே யார்? சன்மார்க்கன், உத்தமன், தவறு செய்யாதவன் யாரு? மூத்தவன். மூத்தவனுக்கு என்ன கிடச்சி? ஒரு ட்ரெஸ்ஸு தான் இருக்குது. உயர்ந்த வஸ்திரங்களில் ஒன்றை எடுத்து வாருங்கள்னு சொல்லலை, உயர்ந்த வஸ்திரம். அப்புறம் விரலுக்கு மோதிரம், அதுவும் ஒன்று தான் இருக்குது. காலுக்கு பாதரட்சை, அதுவும் ஒன்று தான் இருக்குது. பேர் ஆஃப் சாண்டல்ஸ், அதுவும் ஒன்று தான். இது யாருக்கு போயிருக்கணும்? வீட்டிலேயே இருக்கான் ரொம்ப நல்லவன். நல்லவர்களால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அதாவது நல்லவன் அப்படின்றோம்ல, அதுக்கும் நீதிமான் அப்படின்றதுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. ஆனால் நமக்கு எப்படி இருக்குது மனசாட்சியில் கேட்கும்போது? நல்ல மனுஷங்க, அவனுக்கு போய் இப்படி நடக்குது. லாசரு அவங்க வீடு தான் இயேசுவே ஏற்றுக்கிட்டாங்க அந்த ஊர்லேயே. வேறு யாருமே என்ன பண்ணல, ஏற்றுக்கல. அவங்க வீட்டில் என்ன ஆயிடுச்சு? பிரச்சனை வந்துடுச்சு. இயேசுக்கு எப்படி இருந்திருக்கும்? என்னடா அது இப்படி, ஊரில் எத்தனையோ பேர் இருக்கான், அவனுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை. ஆனால் இயேசு அங்கே வந்து அந்த சூழ்நிலையிலையும் தன்னுடைய வெளிப்பாட்டை அருளி அங்கே ஒரு அற்புதத்தை செய்து தலைகீழாக அந்த சூழ்நிலையை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீதியை குறித்த அறிவு நமக்கு வரும்போது நம்முடைய சூழ்நிலைகள் தலைகீழாய் மாறும். ஹல்லேலூயா. இந்த வாரம் சீக்கிரம் முடிக்கணும்னு இருக்கேன். ஹல்லேலூயா பிரசங்கத்தை. அப்போ நேர பாயிண்ட்டுக்கு போவோம். பாருங்கள், யோபுவுக்கு பிரச்சனை ஒன்று மேலே ஒன்று. இந்த பாருங்கள், இது ஒருத்தன் ஏதோ ஒரு கொலைகாரன் வாழ்க்கையில் இப்படி நடந்தால் பரவாயில்ல. அவனுக்கு பாருங்கள் ஒன்று ஒன்றா போகுது. ஆடு போகுது, மாடு போகுது, கடைசியில் பிள்ளைகளும் போயிடுது, கடைசியில் அவன் சரீரத்துலேயும் பாடுகள் வந்துடுது. நான் என்ன சொன்னேன்? யோபு புக்கு எதுக்கு எழுதப்பட்டிருக்குது? இது ஒரு லெசன். ஹல்லேலூயா. பாடம். என்ன பாடம்? இதில் ஒரு நீதியை பற்றிய பாடம் இதில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ கான்செப்ட் இதுதான். இப்போ நான் சொன்னேன்ல, இளையகுமாரன் மூத்தகுமாரன், இந்த கான்செப்ட் தான். இப்போ விஷயம் என்னென்னா, இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தினந்தோறும் நான் நீதியை குறித்த அறிவு இருக்கிறவனாய் இருக்கும்போது, ஹல்லேலூயா, நீதியை குறித்த அறிவு வெளிப்பாடு தினந்தோறும் எனக்குள்ளே இருக்கும்போது என்னை சுற்றி நடக்கிறது எல்லாம் மாறுகிறது. எப்படி மாறுது? யோபுவுக்கு எப்படி மாறுச்சு? இழந்ததெல்லாம் திரும்ப வந்துச்சா? எத்தனை மடங்காக வந்துச்சு? 2 மடங்கு. ஏன்னா யோபுடைய இமேஜினேஷன் அவ்வளோதான், ட்வைஸ். அதுதான் அவனுடைய கெப்பாசிட்டி. எங்கே வாழ்கிறான் மனுஷன்? பழைய ஏற்பாட்டில் வாழ்கிறான். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது 5 அப்பம் 2 மீன் எத்தனையா மாறுச்சு? இல்லையே, கணக்குப்படி எப்படி மாறணும்? 10 அப்பம் 2னா எவ்வளோங்க? 4. கரெக்டு. அந்த கணக்கெலாம் தெரியும் நமக்கு. 4 மீன் 10 அப்பம் அப்படி தானே மாறணும். எத்தனையா மாறுது? ஏன்னா அதுதான் இயேசுடைய இமேஜினேஷன். அது தி இமேஜினேஷன் ஆஃப் கிரைஸ்ட். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அது இன்னொரு நாள் பேசுகிறேன். ஃபெய்த் ஆஃப் கிரைஸ்ட், அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மகிட்ட விசுவாசமே கிடையாது, வராது. நம்மளோட விசுவாசம் எப்படி வந்திருக்கு? ஃபெய்த் ஆஃப் கிரைஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரைஸ்டுக்குள்ளே ஒரு ஃபெய்த் இருந்துச்சுல. 5 அப்பம் 2 மீன்னா ஐயையோ அப்படின்னு சொல்லி இந்த ஜெபம் பண்ணிட்டு வரேன், பிதாவை நோக்கி மன்றாடி விட்டு வருகிறேன், நீங்கள் அமர்ந்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போலையே. அன்றைக்கி தான் லவுடி வைன் போனேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, இருந்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. பாதியில் எனக்கு 2 பிள்ளைகளும் அதுங்க லவுடி வைன் போட்டு கூப்பிட்டு வந்துருச்சு வீட்டுக்கு. அதில் பாருங்கள், அந்த மாதிரி ஏசு என்ன பண்ணியிருக்கணும்? 5 அப்பம் 2 மீன் எடுத்துகிட்டு ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காரல அவருக்கு பிளான் இருந்துச்சு. ஏன்னா அவருடைய கற்பனைன்றது என்ன அப்படின்னா, மனக்கண்களில் தெளிவாக பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசம் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இதை சத்தியம்தான் கொண்டு வரும், இன்றைக்கி கொண்டு வர போகுது. ஹல்லேலூயா. காலைல ஆங்கில ஆராதனை அங்கே சொன்னேன்,
இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, எனக்கும் சேர்த்து புரிஞ்சிருச்சுன்னா, ஒவ்வொரு நாளும் இந்த கான்செப்டில் வந்துட்டேன்னா வியாதி என்ற ஒன்றே இருக்காது. அதுதான் புக் ஆஃப் ஜோப். புக் ஆஃப் ஜோப்னா அது எதுக்காக எழுதப்பட்டிருக்கு, என்ன இருக்குது அதில்ன்றது நமக்கு ஆவியானவர் தான் தெளிவாக சொல்கிறாரு. வியாதி என்ற ஒன்று இருக்காது. ரெண்டாவது லாஸ் அப்படின்றதே இருக்காது. அல்லேலூயா. அதெல்லாம் இதில் இருக்குது. இப்போ யோபுக்கு என்ன ஆச்சு? எல்லாம் போயிடுச்சு. உடனே 3 நண்பர்கள் வந்தாங்க. அந்த காலத்தில் இந்த நண்பர்கள் மட்டும் மாற மாட்டாங்க போல். ஒரு சில நண்பர்களை பார்த்துருக்கீங்களா? நல்ல நண்பர்களும் இருக்கிறார்கள். ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா, உனக்கு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. உனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்கிற. நான் திரும்ப அதான் சொல்கிறேன், தப்பு பண்ணுறது நல்லதுன்னு வேதம் சொல்லலை. ஆனால் நான் என்னுடைய நன்மையினால், என்னுடைய சுய நீதியினால், நான் நல்லவன் என்கிற அந்த ரெக்கார்டை வச்சு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. பூமியில் நன்மதிப்பை பெறலாம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. கெட்டவனாலுமே பெற முடியாது. அது நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. அதுக்காக நல்லவனாலே பெற முடியலன்னா அப்போ நான் கெட்டவன் ஆயிடலாமா? இல்லை. பைபிளில் சொல்லியிருக்கு, நீதிமானுக்கே இந்த பாடுனா சன்மார்க்கனும் துன்மார்க்கனும் எங்கே போவார்கள். இப்போ இந்த யோபுவை பற்றி விவரிக்கும் போது, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிறவன். இவ்வளவு பர்ஃபெக்டான ரெக்கார்டு இருக்கவன் வாழ்க்கையில் சாத்தான் போகிறதுக்கு இடம் இருந்திருக்கே, இருந்துச்சா இல்லையா? வேலி அடைத்து காக்கவில்லையோ, அந்த வேலிக்குள்ள ஒரு ஓட்டை வந்துச்சா இல்லையா? ஏன்னா அதில் ஒரு வேர்டு மிஸ் ஆகுது. உத்தமன், சன்மார்க்கன், இன்னொரு வார்த்தை சொல்லுவோமே, என்னது? நீதிமான். அங்கே நீதிமான்ற வார்த்தை வந்திருக்கிறதா? ஏன்னா அங்கே தேவ நீதி இன்னும் வெளிப்படவே இல்லை. அப்போ யோபு புக்கு என்ன சொல்லுதுன்னா, தேவ நீதி இல்லைன்னா இப்படிப்பட்ட பெர்ஃபெக்ட் ரெக்கார்டு வச்சிருக்கிறவனுக்கே பிரச்சனை தான். பெர்ஃபெக்ட் ரெக்கார்டு வச்சிருக்கிறவனுக்கே பிரச்சனை தான். ரட்சிப்பு இல்லைன்னா, நீதிமான் ஆக்கப்படவில்லை என்றால் பெர்ஃபெக்ட் ரெக்கார்டு இருக்கிறவனுக்கே பிரச்சனை. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஊழல் செய்கிற அரசியல்வாதிகள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, எந்த கட்சியும் நான் சொல்லலை. அந்த மாதிரி தீமை செய்கிறன்னு பார்த்தா ஓப்பனாகவே தெரியும். இவெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார், ஒரு பெரிய தொழிலதிபர் ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது, என்னுடைய நண்பர், அவருடைய அப்பாவும் ரொம்ப பெரிய தொழிலதிபர், இவர் ஆனால் பிலீவர், சபைக்கு வருவர். அவர் சொன்னார், உங்கள் அப்பா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுனா 4 பேரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணி ஆரம்பிப்பார். அவர் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா 4 பேரை கொண்டுட்டு தான் ஆரம்பிப்பார். நான் சொல்கிறேன் 90s, இப்பயும் அவர் இருக்கிறார். நான் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் இப்போ நம்ம லைவ் போகுது இல்லையா, அதனால் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். லைவுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? அல்லேலூயா. அனுப்புங்க எல்லாருக்கும். இந்த யாருக்கெல்லாம் அனுப்ப முடியுதோ அனுப்புங்க, யார் கேட்பாங்கன்னு தெரியுதோ அவங்களுக்கு அனுப்புங்க. அல்லேலூயா. சரி, அப்போ பாருங்கள், பார்த்தாலே தெரியுது ஓப்பனா அவனுக்கும் பிரச்சனை வருது. இல்லை, இவன் கொஞ்சம் ரொம்ப நல்ல மனுஷங்க, இவர் ரொம்ப நல்லவர், அவருக்கு என்ன வருது? பிரச்சனை வருது. பார்க்குறவன் சொல்கிறான், இவருக்கெல்லாம் ஏன் வந்துச்சுன்னே தெரியல. ஆனால் வேதத்தில் எல்லாத்துக்கும் பதில் இருக்குது. அதான் போன வாரமே பார்த்தோம். பாவம் யார் மூலமாக வந்த பாவம்? ஆதாமின் மூலமாய் வந்த பாவம் ஆதாமுடைய சந்ததியாரை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. யோபு பாவமே செய்யலை, ஆனால் ஆதாம் பாவம் செஞ்சிட்டாரு. நான் பாவம் செய்யலேனே வச்சுக்குவோமே, எங்கள் தாத்தா ஆதாம், முப்பாட்டனாகிய ஆதாம் என்ன பண்ணிட்டாரு? பாவம் செஞ்சிட்டாரு. உலகம் விழுந்து போயிடுச்சு. கடவுள் படைச்சப்ப சிங்கம் போய் இது என்னது வேட்டையாடி ஆடு மாடெல்லாம் கடிச்சு சாப்பிட்டுட்டா இருந்துச்சு. அதுக்காக படைச்சாரு. மனுஷனே வெஜிடேரியனாக தானே இருந்தான். மனுஷனுக்கே ரைட்ஸ் இல்லையே. கோழி அடித்தா அவ்வளோதான், அடி விழுகும். இப்போ மாதிரி டெய்லி சிக்கும் கோழியை வகை வகையாக சாப்பிட்ருக்கோம். ஏதேன் தோட்டத்தில் பழம் சாப்பிடு. அவனும் எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணலையேன்னா அப்படியே நல்லா இருந்திருக்கு போல் பழம்லாம். அல்லேலூயா. ஆனால் ஆர்டர் ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சு தெரியுமா?
பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தில் இருள் இருந்தது. ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் இதெல்லாம் முன்னாடி இருந்துச்சு. மனுஷனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு திருப்பி இதெல்லாம் வந்துருச்சு. அதை தான் இந்த இடத்துல சொல்கிறார், இந்த மிருகத்தை பார்த்துருக்கியா, அந்த மிருகத்தை பார்த்துருக்கியா, இது உனக்கு கீழ்ப்படியுமா அப்படின்னு கேட்பார். பார்த்துருக்கீங்களா? யோபுட்ட கேட்பார், பார்த்துருக்கீங்களா? என்ன சொல்ல வர்றாரு? ஆர்டர் இல்லைப்பா, பாடம் எடுக்கிறாரு. யோபுவுக்கு டியூஷன் எடுக்கிறாரு. நீ உனக்கு இப்படி வந்துருச்சு அப்படி வந்துச்சுன்றியே. பிசாசு, இப்போ பிசாசு ஆண்டவர் தான் அலோவ் பண்ணாருன்னு நீங்கள் சொல்லலாம். பிசாசு ஏன் போய் கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும். யோபுவை பற்றி ஏன் கேட்கணும்? உலகத்தில் எத்தனையோ பேர் இருந்தான்ல, வேற உடனே கேட்டிருக்கலாம்ல. இவனை பற்றி ஏன் கேட்கணும்? ஏன்னா அங்கே லூப் ஹோல் இருக்கிறது. என்னன்னா, நீதி என்கிற ஒரு ப்ரொடெக்ஷன் அங்கே இல்லை. அல்லேலூயா. இப்படியே நம்ம மணிக்கணக்காக பேசிகிட்டே போகலாம், இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். இந்த 3 நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க பேர் கூட என் வாய்க்குள்ளே நுழைய மாட்டேங்குது. தேமான், ஏன்னா எலிப்பாஸ், தேமான், சோமான் என்னமோ வருது. சரி, அந்த 3 பேர் இருக்கட்டும். 3 பேரை விட ஒருத்தன் தான் நல்லா பேசியிருக்கான். அவன் பேர் தான் எலிஹூ. அவன் பேசின ஒன்றா நீங்கள் பாருங்கள். அதில் தான் மீட்பின் விஷயத்தை சொல்லியிருக்கான். இங்கே கர்த்தர் வந்து எப்போ வராரு தெரியுமா? யோபுவை பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாகின்னு போட்டிருக்கல, எப்போ 38 அதிகாரத்தில் வராரு. ஆனால் எப்போ கர்த்தர் வரணும்னு அவருக்கு மனசு வந்துச்சுன்னா, இந்த எலிகு பேசின பிறகு தான். இந்த எலிகு சொல்லதான் படித்து பாருங்க. நான் காலையில் அங்கேயும் சொன்னேன், இங்கேயும் சொல்கிறேன் பாருங்கள். இந்த யோபு புக்கை ஒரு தடவை படிச்சிருங்க நீங்கள் வீட்டுக்கு போய். ரொம்ப டைம் ஆகாது. இடையில ஒரு 10 சாப்டர் வேணால் விட்டுக்கோங்க, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. யோபு புக்கை ஒருத்தனுக்கு புரிஞ்சிச்சு வைங்க, எப்பேற்பட்ட லாஸில் இருந்தாலும் அதுலேருந்து மீண்டு வந்துடுவான் வெளியே. அது பொருளாதார லாஸாக இருக்கலாம், எனி லாஸ், மீண்டு வந்துடலாம். ஏன்னா அதில் அப்படிப்பட்ட ஒரு ரகசியம் உள்ளடங்கி இருக்கிறது. அதில் ஒரு ரகசியம் தான் இது இப்போ நம்ம சொல்கிறது, படிக்க போகிறது. யோபு 33:23-24 படிங்களேன். 1000 ஒருவராகிய சமாசி பண்ணுகிற 1000 ஒருவராகிய சமாசி பண்ணுகிற தூதரானவர் மனுஷனுக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு அவனுக்கு அனுசாரியாய் இருந்தாரே ஆகில் அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை ரட்சியும் மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். ஹல்லேலூயா. இது யார் சொல்லியிருக்கு? இயேசு சொல்லியிருக்கு. ஹல்லேலூயா. இதெல்லாம் இந்த அர்த்தம்லாம் யூதர்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அவங்க ரட்சிக்கப்பட்டு வந்துடுவாங்க. இதில் யார் சொல்லியிருக்கு? இயேசு சொல்லியிருக்கு. என்ன போட்டிருக்கு? எலிகு சொல்கிறான். எலிகுன்றவன் என்ன பண்ணான்னா, மற்றவங்கெல்லாம் ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு பேசுகிறாங்க. யோபுவும் என்ன பேசுகிறான்னா, எனக்கு இப்படி நடந்துருச்சு, நான் அப்படி நல்லது பண்ணியிருக்கேன், நான் இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன் அப்படின்னு யோபுவும் பேசிகிட்டு இருக்கேன். கடைசியில் கர்த்தர் வந்து சொல்கிறாரு, இது ரெண்டுமே கர்த்தர் இரிட்டேட் ஆகிட்டாரு. ரெண்டுலேயுமே என்ன ஆகிட்டாரு? இரிட்டேட் ஆகிட்டார். அப்போ இப்போ நம்ம ஏன் இப்படி நடக்குதுன்னு பேசிட்டே இருந்தோம்னா கர்த்தருக்கு சந்தோஷமாக இருக்குமா? எனக்கு மட்டும் ஏன் நடந்துச்சுன்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்குமா? அதுவும் இருக்காது. அப்புறம் நான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன், அதனால தான் இப்படி நடந்திருக்கு. ஆனால் இந்த செய்தியை கேட்கும்போது கர்ஸ்ன்னு சொல்கிறோம், சாபங்கள். எப்படிப்பட்ட சாபமாக இருந்தாலும் உடைஞ்சிரும். அல்லேலூயா. நிறைய கர்சஸ் இருக்கிறது, அது நமக்கு தெரியாது, பார்க்குறதுக்கு அது தெரியாது. ஆனால் அந்த கர்ஸ் எப்போ உடையும் தெரியுமா? அதை உடைக்கிற ஒரு சத்தியம் இருக்குது. ஆமாம், நம்மளும் தெரியாமலே நம்ம இன்னும் அதோட இருக்கலாம். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ மாதிரி அந்த ஆவியோட எப்படி போயிட்டு இருக்கலாம். கர்ஸை உடைக்கிற ஒரு சத்தியம் இருக்கிறது. சத்தியன்றது ஒரு கொத்து சாவி. எந்த கதவு திறக்கணுமோ அதுக்கு அந்த சாவியை போடணும். அல்லேலூயா. இதில் அவன் சொல்கிறேன், 1000 ஒருவராகிய சமாசி பண்ணுகிற. சமாசினா என்ன தெரியுமா? மீடியேட்டர். சமாசினா என்னது? மீடியேட்டர். சமாசி பண்ணுகிற தூதனானவர் மனுஷனுக்கு, மனுஷர்னு போடல பாருங்க, மனுஷனுக்கு. ஏன்னா தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் இந்த வெளிப்பாடு
வர வேண்டும். மனுஷனுக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படி அவனுக்கு அனுசாரியாய் இருந்தாரே ஆகில். அனுசாரினா ஹெல்ப்பா, ஒத்தாசையா. அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இயேசு சொல்கிறாரு, நான் போய் ஒரு தேற்றவாளனை உங்களுக்காக அனுப்புவேன். இவர் என்ன பண்ணுறாருனா பாடம் எடுக்கிறாரு, டீச் பண்ணுறாரு. பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. என்ன டீச் பண்ணுறாரு? அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, இயேசு என்ன செஞ்சிருக்கிறார் என்ற சொல்கிறார். அப்போ மத்தியஸ்தர்னா என்ன? இங்கிட்டும் பேசணும், அங்கிட்டும் பேசணும். இப்போ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் போர் நடக்குது பாருங்கள். மத்தியஸ்தர் யாருன்னா சொன்னால் நம்ப மாட்டீங்க. பக்கத்தில் இருக்க பாகிஸ்தான் தான் மத்தியஸ்தர். ஒருத்தர் சொல்லியிருந்தார், பிட் பாக்கெட் அடிக்கிறவன்ட்ட பர்ஸை கொடுக்குற மாதிரி இருக்குன்னு. பாகிஸ்தானை சொல்லியிருந்தார். நம்ம யாரையும் குற்றச்சாட்டலை, அவர் சொல்கிறேன். மத்தியஸ்தர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு சைடு என்ன பண்ணணும்? இங்கிட்டும் பேசணும், அங்கிட்டும் பேசணும். அங்கிட்டு யார் இருக்கா? நடுவில் நம்ம இருக்கிறோம். இந்த பக்கம் நம்ம இருக்கிறோம், நடுவில் அவர் இருக்கிறாரு. இங்கிட்டு நம்மகிட்ட பேசுகிறாரு. அங்கிட்டு யார் இருக்கா? பிதாவாகிய தேவன். அங்கிட்டும் பேசுகிறாரு, இங்கிட்டும் பேசுகிறாரு. இங்கிட்டு பேசி என்ன சொல்கிறாரு தெரியுமா? எப்பா இந்த 34 வசனம், சாரி 24 வசனம், அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை ரட்சியும், மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, ஐ ஹவ் ஃபவுண்ட் த ransom. ஹல்லேலூயா. மீட்புனா என்னதுங்க? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இப்போ நகையை போய் அடகு கடையில் வைக்கிறீங்க, அந்த நிலைமையெல்லாம் உங்களுக்கு வராது. உதாரணத்துக்கு சொல்கிறேன். வச்சுட்டு திரும்ப எடுக்கிறீங்க. கடைக்காரர் எல்லாம் நல்லா இருக்குங்க, இந்த ஒரு சின்ன செயின் தான், ஒரு 10 கிராம் இருக்கும், அது மட்டும் என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் கோச்சுக்காதீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அவருக்கு 4 பல்லு இருக்காது. அடுத்த சீன் அதுதான் இல்லையா? மீட்புனா என்ன? எப்படி இழந்தியோ அதை அப்படியே திரும்ப பெறுவது. இங்கே 2 மடங்கு ஏன் போட்டிருக்குன்னா, அவருடைய பங்கும் எனக்கு வந்துருச்சு, நான் இழந்ததும் எனக்கு வந்துருச்சு. ஹல்லேலூயா. ரெட்டிப்பான நன்மை தருவேன். ரெட்டிப்புன்னு சொல்கிறதுலாம் இதுதான். அவருடைய பங்கும் நமக்கு வருது. நம்ம இழந்ததையும், ஆதாம் இழந்ததையும் திரும்ப தருகிறார். ஹல்லேலூயா. இதில் என்ன சொல்கிறார் இவர்? இங்கிட்டு நம்மளை பார்த்து, நான் இப்படி தான் பேசியிருக்கிறேன். யார்கிட்ட? காட்கிட்ட நான் இப்படி தான் பேசியிருக்கிறேன். என்ன பேசியிருக்கிறேன்? இவனை இறங்குங்க, இவனுக்கு நீங்கள் இறங்குங்க, படுகுழியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை ரட்சியுன்னு சொல்லியிருக்கிறேன், மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு இங்கே சொல்கிறாராம் நம்மளை பார்த்து. நம்புறீங்களா? மீட்கும் பொருள்னா என்னது? அவருடைய இரத்தம். மீட்கும் பொருளாக குற்றமில்லாத மனித இரத்தம். தேவன், அவர் தேவகுமாரன், தேவனாய் இருந்தவர், தேவகுமாரனாய் பூமிக்கு வந்தவர், மனிதனாக வாழ்ந்தவர், அவருடைய இரத்தம். அதை தான் மீட்கும் பொருளாய் கொடுத்துருக்கிறார். அதனால தான் போட்டிருக்கு, அவருடைய இரத்தத்தினால நாம் என்ன ஆக்கப்பட்டிருக்கிறோம்? நீதிமான்கள். நீதிமான்னா வேற ஒன்றும் இல்லை, இருக்கிறவன்ட்ட ஆதாம் எப்படி போய் ஒளிஞ்சுக்கிட்டான்? நிர்வாணியாக இருக்கணும் பயந்து ஒளிந்து கொண்டேன். அந்த ஆளுக்கு இளையகுமாரன் வரும்போது அந்த ட்ரெஸ்ஸை அவன் மேலே போட்டுறாரு. நீதியின் உடை போர்த்தப்பட்டிருக்கிறவர்கள் நீதிமான்கள். இன்னொரு வகையில் சொல்ல போனால், நான் நீதிமான் ஆகவே முடியாது. நான் சன்மார்க்கன் ஆகலாம், நான் நல்லவன் ஆகலாம், நான் உத்தமன் ஆகலாம், நான் நீதிமான் ஆக முடியும். ஏன்னா நீதிமான் யாருன்னு தீர்க்கிறது யாருன்னா தேவன் தான், மனுஷன் கிடையாது. இயேசு சொன்னார்ல, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் யாரும் இல்லையே, அவருடைய பார்வையில் எவனுமே கிடையாது, நல்லவன் யாருமே கிடையாது. இந்த நீதியை சொல்லிட்டு அதெல்லாம் என்னன்னு வருதுன்னு சொல்கிறேன். அப்போ அவருடைய இரத்தத்தை கிரயமாக செலுத்தி எதை கொண்டு வந்திருக்கிறாரா? நீதியை. அந்த நீதி ஏன் நம்ம ஆக முடியாதுன்னா, அந்த ட்ரெஸ்ஸு பரலோகத்தில் பிதா கிட்ட இருக்கு.
பூமியில் இருந்தால் தானே வாங்க முடியும். காசு இருக்குன்றக்கா எல்லாம் வாங்கிடலாமா? மருத்துவமனையில் போய் பாருங்கள், நிறையா காசு இருக்குது. ஒரு மினிட் வாங்கிறதுக்கு ஆக்சிஜன் சிலிண்டரை போட்டு வாழ்நாளில் ஒரு மினிட்டை கூட்டுறதுக்கு அவ்வளோ சிரமப்படுறாங்க. ஏன்னா பூமியில் எல்லாத்தையும் வாங்க முடியாது. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுது? 25ஆம் வசனம், அப்பொழுது அவன் மாம்சம் எப்போ மீட்கும் பொருளை கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறாரான். அல்லேலூயா. சொல்லும்போது இங்கே கண்டுபிடிச்சேன்னு தான் சொல்லியிருக்காரு, புதிய ஏற்பாட்டில் கொடுத்துட்டாரு. நோ த டிஃபரன்ஸ். அல்லேலூயா. சும்மா இருந்துக்கிட்டு எலியா ஒரு மாதிரி நான்லாம் இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. எலியா நீதிமானா? இல்லையே. தாவீது சொல்கிறான், நீதிமானை பற்றி தாவீது நிறைய எழுதியிருக்கான். ஆனால் தாவீது சொல்கிறான், எவனுடைய அக்கிரமம் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ. கர்த்தர் எண்ணாமல் இருக்கணும். மனுஷன் முன்னாடி வேஷம் போட்டு போயிடலாம், வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி போட்டு வேஷம். ஆனால் கர்த்தர் யாருடைய அக்கிரமத்தை எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான், அப்படி தான் சொல்லியிருக்கான். அல்லேலூயா. அப்போ மீட்கும் பொருளை கொடுத்தா இப்படிலாம் நடக்கும்ன்றான் எலிகு. இயேசு மீட்கும் பொருளை என்ன பண்ணிட்டாரு? ரத்தத்தை கொடுத்துட்டாரு. கொடுத்ததுனால என்ன போட்டிருக்கான் 25ல், அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருக்கிறதை பார்க்கிலும். அல்லேலூயா. இப்போ நான் கேட்குறேன் கேள்வி, ஸ்ட்ரைட்டாக பதில் சொல்லுங்கள், சுற்றி வளைச்சு பேச வேணாம். மீட்கும் பொருளை கொடுத்துட்டாரா இல்லையா? அப்போ மாம்சம் மாறணுமா இல்லையா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இதை கேட்டு போனோம்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மாம்சம் மாறும். அதுதான் விஷயம். இரவும் பகலும் வேதத்தை படிக்கிறவன் இல்லை, தியானம். அப்படின்னா அந்த மைண்டில் இட் ரன்ஸ் இன் த மைண்ட், த ட்ரூத் ரன்ஸ் இன் த மைண்டு. அதுதான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நிறைய பேர் இதெல்லாம் அடையிறதுக்கு மரத்தடியில் போய் உட்காந்து தவம் இருந்துட்டு இருக்கான். புத்தர் தவம் இருந்தார். எதுக்கு? இதை அடையணும்னு. அடைஞ்சாரா? மரிக்கும்போது அவர் சொன்னதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அடைஞ்சாரா இல்லையான்னு. எம்டினஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மரிச்சார். புத்தர் என்ன மரிச்சார்? எம்டினஸ், ஒரு வெறுமை இருக்கிறது. ஏன்னா இந்த சத்தியம் இலவசமானது. இட் டேக்ஸ் அ மைண்ட் அண்ட் டைம். இதுக்கு நேரம் வேண்டும், இதற்கு மனது வேண்டும். நேரமும் மனதும் இருந்தால் இரவும் பகலும் வேதத்தின் மேல் தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கு முடிஞ்சு போச்சு. என்ன செஞ்சாலும் அவனுக்கு தான் வெற்றி. அல்லேலூயா. போட்டிருக்கு, இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையும், தன் வாழ வயதின் நாட்களுக்கு திரும்புவான். அல்லேலூயா. 26ஆம் வசனம் படிங்களேன். அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோட பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். அல்லேலூயா. இது சொன்னது யாரு? எலிகு. கர்த்தர் இந்த இடத்துல சம்பவத்திலே கோபப்படாத ஒரே ஆள் இந்த எலிகு தான். யோபு மேலேயும் கோபப்பட்டார். யோபு பார்த்து என்ன கேட்டார் தெரியுமா? ஏண்டா நீ என்ன என்னையோட பெரிய நீதிமானா? இதே கேள்வி கேட்டார். நீ என்னையோட பெரிய நீதிமானா? யோபு என்ன சொன்னா பாருங்க, 42ல். யோபு 42 3ஆம் வசனம். அறிவில்லாமல் மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். என் புத்திக்கு எட்டாதத, புத்திக்கு எட்டாததை என்ன பண்ணானா அலப்பினேன். அப்படின்னா புத்திக்கு எட்டாத ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி நான் சரியாக பேசலை. அதுதான் நீதி. இது எனக்கு எட்டலை, ஏன்னா இயேசு இன்னும் வரலை, ரத்தம் இன்னும் சிந்தலை, அதனால் இந்த நீதி எனக்கு இன்னும்
கிடைக்கல, ரொம்ப தூரமாக இருக்குது. அதை பற்றி நான் என்ன பண்ணேன்? அலப்பிட்டேன். அதை சரியாக புரிஞ்சுக்கிடாமல் பேசிட்டேன். இப்போ பவுல் எழுதுனதுக்கு வாங்க, பிலிப்பியர் 3 முடிக்க போகிறேன். பிலிப்பியர் 3:9 யாராவது ஒருத்தர் படிங்க. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும். போதும் போதும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும். அது ஒன்று தான் நம்ம செய்ய வேண்டியது. டு பி இன் கிரைஸ்ட். அல்லேலூயா. கிரைஸ்ட் தான் அந்த ட்ரெஸ்ஸு. நீதியின் உடை யாரு? கிரைஸ்ட். நான் சொன்னேன்ல, ஒவ்வொரு நாளும் இந்த உடை நமக்கு வேண்டும். இதை தான் பவுல் சொல்கிறான். நான் கிறிஸ்துவனே சிலுவையில் அறையப்பட்டேன். நான் குடியிருக்கிறதே அங்கே தான். பக்கத்தில் சொல்லுங்கள், வீடு மாறப்போகுது. அல்லேலூயா. ஒன்று நீங்கள் நினைக்கலாம், ஐயோ இப்போ இந்த வீடு இல்லையா அப்படின்னு. என்ன சொன்னேன்? ஆவிக்குரியதில் இந்த வீடுலாம் ஒரு புள்ளி. அல்லேலூயா. ₹1 காயின் இருக்குது. இந்த சைடு என்ன இருக்குது? டெய்ல். நான் இந்த டெய்ல் மட்டும் எடுத்துக்கிறேன், ஹெட்டு வேணாம் அப்படின்னு காயின் அப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியுமா? அந்த காயின் செல்லுமா? அதுதான் முக்கியம். கட் பண்ண கூட பண்ணிடுவீங்கன்னு வைங்க, எப்படியோ அந்த காயின் செல்லாது. அதனால் அதே மாதிரி இதையும் பிரிக்க ஆண்டவர் பிரிக்கலை. அல்லேலூயா. பாருங்கள், பவுல் தான் சொல்கிறேன், என் அட்ரஸ் என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு. உலகத்திற்கு நான் சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். உலகம் சொல்கிற ஒப்பீனியன் எனக்கு பலிக்காது. நான் சொல்கிறேன், பாம்பு கொத்திருச்சு பவுலை, சுற்றி இருக்கலாம். என்ன சொல்கிறேன்? விஷப்பாம்பு இது வரைக்கும் பல பேரை காவு வாங்கிருச்சு. கடைசியாக லிஸ்ட்டில் யார் பேர் வருது? பவுல் பேர் வருது. பவுல் என்ன சொன்ன? ஒன்றுமே சொல்லலை, பேசவே இல்லை. பாம்பு கொத்திலிருந்து காப்பாற்றின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லலை, கர்த்தாவே காப்பாற்றும்னு சொல்லலை. பை டிஃபால்ட், இயல்பாகவே அதை உதறிவிட்டான். அல்லேலூயா. அது அவனை ஒன்றுமே செய்ய முடியலை. இப்போ யோபு இந்த பக்கம் வைங்க, சொல்லி முடிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ பவர் அந்த பிளட்டில் இருக்குது. இயேசுவின் ரத்தம் நமக்கு நீதியை கொண்டு வந்திருக்கு. எப்படி கொண்டு வந்திருக்கு தெரியுமா? நீதியை இயேசுக்குள்ளே நம்ம போகணும்னா ஸ்பிரிட்டில் இயேசுக்குள்ளே நம்ம போகணும். அல்லது கிரைஸ்டுடைய ஸ்பிரிட் நமக்குள்ளே வரணும்னா கிரைஸ்ட்டு மரிக்கணும். கிரைஸ்ட் என்ன ஆகணும்? மரிக்கணும். மரிக்கும்போது இந்த தகுதியை ஏற்படுத்தணும்ல. அவருடைய ஆவி எனக்குள்ளேயும் என்னுடைய ஆவி அவருக்குள்ளேயும் வருவதற்கான தகுதியை ஏற்படுத்தணும்ல. இப்போ பாருங்கள், அம்பானி வீட்டு கல்யாணம்னா எல்லாரும் போயிட முடியுமா? கெஸ்ட் வைக்கிறாங்கல்ல, இவர் நல்ல சினிமா நடிகர், இவர் வரட்டும், இவர் தொழிலதிபர், இவர் வரட்டும். அந்த மாதிரி இன் கிரைஸ்ட்ன்றது ஒரு பிளேஸு. அதுக்குள்ளே வர்றதுக்கு ஒரு தகுதி வேணும்ல. அந்த பேமெண்ட்டை தான் யார் பண்ணியிருக்கா? இயேசு பண்ணியிருக்காரு. மீட்கும் பொருள், அதுதான் மீட்கும் பொருள். மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன். அப்படி கண்டுபிடிச்சி இன்னைக்கு கிரைஸ்டுக்குள்ளே நம்மளை வச்சுட்டார். இது எப்படின்னு பாருங்கள். இந்த பக்கம் யோபு வச்சுக்கோங்க. யோபுவுக்கு கர்த்தரை பற்றி தெரியுமா? தெரியும். கர்த்தரை பற்றி தெரியும். நல்லவன், அப்ரைட், நல்லவன். அதே மாதிரி இந்த பக்கம் கோசேன் நாட்டுக்கு வாங்க. பார்வோன் சொல்லி கேட்க மாட்டேன்ட்டான். கடைசியில் கடவுள் நேரடியாக சொல்லிட்டார் பார்வோன்ட்ட, இந்த பாரு, நீ அடிமையாக வச்சுருக்க ஜனம் என்னுடைய பையன். என் பையனை நீ விடலைன்னா நான் உன் பையனை கொன்றுவேன். பிளெயினாக சொல்லிட்டார். நீ என் பையனை விட்டுரு, நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். நல்லா இருக்குல்ல டீலு.
ஆனால் இந்த பையன் என்ன பண்ணிட்டான்? முடியாதுன்ட்டான். இப்போ நைட்டு யார் வரா? சங்கார தூதன் வரான். அவனுக்கு ஆர்டர் என்ன? தலைச்சன்னை எல்லாம் என்ன பண்ணிடணும்? நீ காலி பண்ணிடணும். அதான் அவனுக்கு ஆர்டர். இப்போ இவங்க தப்பிக்கிறதுக்கு என்னது? பிளட் ஆஃப் த லேம்ப். ஒரு ஆட்டை அடித்து அவனோட ரத்தத்தை எடுத்து எதில் பூசணும்? நிலைக்காலில் பூசிடணும். அந்த நிலைக்காலில் பூசப்பட்டிருக்கிற வீடுகளுக்குள்ள யார் போகமாட்டா? அது என்ன, அது மந்திரம் ஆடாது. நம்ம ஒரு 4 பேர் வாங்கிடலாமே, அது என்ன பிரீடுன்னு தெரிஞ்சு. அது என்னன்னா, இயேசுடைய இரத்தம் மீட்கும் பொருளாய் செலுத்தப்பட போகிறது. அல்லேலூயா. அதற்கு ஒப்பனையாக அந்த இரத்தம் அந்த நிலைக்காலில் பூசப்பட்டிருக்கிறது. இந்த விஷயம் இதை சொன்ன மோசேக்கே தெரியாது, மோசஸுக்கே தெரியாது. அப்போ அந்த ஜனங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்காது. அந்த ஜனங்கள் பெர்ஃபெக்டா அப்ரைட்டா கிடையாது. அவர்களுக்கு கர்த்தர்னா யாருன்னே தெரியாது. அவனு சொல்லும்போது எப்படி சொல்கிறேன்? உங்கள் முற்பிதாவாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்கள் சேவித்த தேவன், அவர்களுடைய தேவன். உங்கள் தேவன்னே சொல்லலை. எப்படி தான் சொல்கிறேன்? ஏன்னா அவங்களுக்கு தேவன்னா யாருன்னே தெரியாது. அடிமையாக இருக்கிறான் எகிப்தில். அவனுக்கும் தெரியல, மோசேக்கும் தெரியல. ஆனால் உள்ளே வந்தானே சங்கார தூதன், அவனுக்கு இது என்ன ரத்தம்னு தெரிஞ்சிச்சு. அவன் அதை ஆட்டு ரத்தமாக பார்க்கல. அவன் பார்க்குறான், இது மீடியேட்டர்ஸ் பிளட், பிளட் ஆஃப் த மீடியேட்டர். அல்லேலூயா. தலைப்பு நல்லா இருக்கா? அப்படி போட்டுருவோமா? அல்லேலூயா. பிளட் ஆஃப் த மீடியேட்டர். இது இந்த மத்தியஸ்தருடைய மீட்கும் பொருள். இந்த பொருள் ரொம்ப காஸ்ட்லி. இதுக்குள்ளே போயிட்டா நான் திருப்பி வெளியே வர முடியாதுன்னு சங்காரதூதன் அந்த வீடுகளுக்குள்ளே போகல. இன்னைக்கு நம்ம தான் அந்த வீடு. அல்லேலூயா. கிறிஸ்துவை மேலே போட்டிருக்கிறோம், கிறிஸ்துவை போட்டிருக்கிறோம். அவருடைய ஸ்பிரிட் உள்ளே இருக்குது. இதை தான் வேதம் சொல்லுது, சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. யோபு ஹெல்த்தை திரும்பி பெற்றுக்கிட்டானா? யோபு கொஞ்சம் வயசானவன் தெரியுமா உங்களுக்கு? யோபு கொஞ்சம் ரொம்ப யங்கும் கிடையாது அந்த டைமில். இதற்கு பின்பு யோபு எத்தனை நாள் இருந்தான்? 120 வருஷம். அவன் ரொம்ப யங்கு கிடையாது. அந்த எலிகூன்றவன் மட்டும்தான் யங்கு. இவங்கெல்லாம் ஒரு ஏஜ். இந்த 3 நண்பர்கள், இந்த யோபுவும் 3 நண்பர்களும் ஒரு ஏஜ். இந்த எலிகு ரொம்ப யங். ஆனால் அவன் தான் இந்த வெளிப்பாட்டை எழுதி வச்சிருக்கிறான். பாருங்க, யோபுவுக்கு என்ன நடந்துச்சுன்னா, அவன் அந்த அற்புதம், அந்த இழந்து போனதெல்லாம் மறுபடியும் என்ன பண்ணுறான்? பெறும்போது அவனுடைய பாடியிலையும் ஸ்ட்ரென்த்து வந்துருச்சு. எந்த அளவுக்குன்னா, வயசானாலும் திரும்ப எத்தனை பிள்ளைகள் பெறுகிறது? 10 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறான். அல்லேலூயா. 10 பிள்ளைகள் பேர் இருக்கா? இந்த 10 பிள்ளைகள் பேர் இருக்கா? ஏன் இருக்கு? இதுதான் புதிய ஏற்பாட்டில் நடக்கிற விஷயங்கள். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, பேர் இல்லாததெல்லாம் பேர் வாங்க போகுது. இதுதான் ஆபிரகாம் சொல்கிறார், உன் பேரை என்ன பண்ணுவேன்? பெருமைப்படுத்துவேன். அப்போ நேம் அண்ட் ஃபேம் திரும்ப வருது. இழந்தது எல்லாம் திரும்ப வருது. அப்புறம் வேற என்ன வருது? பெலன் வருது சரீரத்தில். வெல்த் திரும்ப வருது. 1000 ஒட்டகம் சம்பாதிக்கணும்னா ஒரு மாடு எவ்வளோ நம்ம ஊரில்? சும்மா சொல்லுங்கள், ஒரு ரேட் அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்கள். எனக்குமே சரியாக தெரில, அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டேன். 10,000. ஓகே, ஒரு மாடு எவ்வளோ? 10,000. இப்போ ஒட்டகம் எவ்வளோ இருக்கும்? கூட தான் இருக்கும் மாடோட. 1000 ஒட்டகம் ஃபார் எக்ஸாம்பிள் சம்பாதிக்கணும்னா எவ்வளோ டைம் ஆகும்? எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணணும்? ஐயாட்ட தான் காசு இல்லையே, ஐயாட்ட சத்து இல்லையே. ஐயா எங்கே உட்காந்துருக்காரு? மனைவியே என்ன பண்ணி விட்டுருச்சு? போயான்ருச்சு. தேவனை தூசித்து ஜீவனை விடும்ன்றுச்சு மனைவி. எனக்கு என்ன சர்ப்ரைஸ்னால், அந்த மனைவி மேலேயும் கர்த்தர் கோவப்படல தான் இப்படி தப்பிச்சிச்சின்னு தெரில.
எப்படியோ ஒரு இறக்கம் வந்துருச்சு போல கடவுளுக்கு. ஏன்னா அந்த அடுத்து பிள்ளை வரணும்ல, ஆமாம், அதுக்காக பேர் பெற்ற பிள்ளைகள் வரணும்ல, அதுக்காக. அல்லேலூயா. இப்போ பாருங்கள், எல்லாம் திரும்ப வருது. இதை திரும்ப 2 மடங்கு பெறுறதுக்கான ஸ்ட்ரென்த் இவன்ட்ட இல்லை. ஆனால் இதற்கான பேமெண்ட் மீட்கும் பொருளிலே செலுத்தப்பட்டு விட்டது. அல்லேலூயா. இன்றைக்கி நம்புறீங்களா? அந்த இரத்தம் மீட்கும் பொருளாக எனக்காய் செலுத்தப்பட்டிருக்கிறத நம்புனா நீங்கள் ஆதாமின் ஃபேமிலியிலிருந்து இயேசுவின் ஃபேமிலிக்குள்ளே வந்துடுறீங்க. இதை தான் பவுல் சொல்கிறான், எனக்கு பெருசாக எதுவும் வேணாங்க, இவருக்குள் இருக்கிறவனாக காணப்பட்டால் எனக்கு அது போதும். அல்லேலூயா. பவுல் என்ன பண்ணாங்க தெரியுமா? பவுல் மட்டும் இல்லை, இயேசு பின்னாடி வந்தவங்கெல்லாம் ஆலயத்திலிருந்து துரத்தி விட்டாங்க. ஆலயத்திலேருந்து துரத்துனா என்ன தெரியுமா? பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, பொண்ணு எடுக்க மாட்டாங்க. எப்படி? அந்த ஊரை விட்டு என்ன பண்ணிடுவாங்க? ஒதுக்கி வச்சுருவாங்க. பவுல் சொல்கிறான், எனக்கு அந்த சொந்த பந்தம்லாம் வேணாம், எனக்கு யார் தான் வேணும்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாய் நான் காணப்பட்டால் போதும். என்ன அவர் தான் எனக்கு பேமெண்ட்டை பண்ணியிருக்கிறாரு. அல்லேலூயா. அவரை விட்டால் எனக்கு மீட்பு இல்லை. இதைத்தான் ஏன் சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். ஏன்னா தெர் இஸ் ஒன் மீடியேட்டர், ஆயிரங்களில் ஒருவர், அவர் தான் மீடியேட்டர். அவர் தான் இன்று ஏன் இதை பேசியிருக்கோம்? யோபு புக்கு தெரியுதா? இந்த அளவு மோசமாக இருந்தால் கூட அதெல்லாம் உடைக்கிற கர்த்தருடைய வல்லமை அவருடைய சத்திய வார்த்தையில் இருக்கிறது. அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கு நம்முடைய மனதில் என்ன கட்டாக இருக்கலாம்? பிசாசு மனதில் என்ன கட்டுவான் தெரியுமா? இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் வாய்ப்பில்லை. பிசாசு எதை சொல்ல மாட்டான்னா, மீட்கும் பொருளை பற்றி வாயை திறக்க மாட்டான். ஆனால் ஆவியானவர் என்ன சொல்கிறாரு? பா, நீ ஆதாமுடைய டிசெண்டண்ட்டாக வந்திருக்கிற, அதனால உன்னுடைய ரெக்கார்டை வச்சே உன் பிரச்சனையெல்லாம் இல்லை. உனக்கு பிரச்சனைகள் வரலாம், தொல்லைகள் இருக்கலாம், ஆனால் நீ செய்ய வேண்டியது என்னன்னா, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்போ நான் செய்ய வேண்டியது என்ன? ஒவ்வொரு நாளும் நான் இன் கிரைஸ்ட் இருக்கிறேனா? அது எப்படி நான் செய்கிறது? பரிசுத்த ஆவியானவர், அவருக்கு நான் இடம் கொடுக்கும்போது அவர் என்னுடைய மனதை கிறிஸ்துவை பற்றிய சத்தியம், கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய சத்தியத்தால் நிரப்புகிறார். நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரே செயல், மீட்கும் பொருளை இயேசு எனக்காக செலுத்தி இருக்கிறார். இதைத்தான் யோபு சொல்கிறான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. இதை தான் யோபு சொல்கிறான். யோபு என்ன செய்யல சொல்கிறான்? மீட்பர், அந்த மத்தியஸ்தர், அந்த மேசியா, அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் தன்னுடைய என்னுடைய கிரயத்தை அவருடைய இரத்தமாக செலுத்தி இருக்கிறார். paid in blood, paid in blood. எனவே நான் சந்ததிகளின் சாபத்திலிருந்து விடுபெறுகிறேன். நான் கிறிஸ்துவின் சந்ததியிலே வந்து சேர்ந்திருக்கிறேன். இளையகுமாரனுடைய சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் பாருங்க. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவன் தகப்பனுடைய வீட்டிற்குள்ளே வரணும்னா வாய்ப்பு இருக்கிறதா? ஏன் பன்றிகளை மேய்க்கிறன்னு போட்டு தெரியுமா? யூதர்களுக்கு பன்றிகள் அருவருப்பானது. அவனை சேர்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. அதான். ஆனால் அவன் வரும்போது தகப்பன் ஓடி சென்று கழுத்தை கட்டி அணைத்து முத்தமிடுகிறார். ஏனென்றால் அவருக்கு தான் தெரியும், பேமெண்ட்டு இவன் கண்டிஷனோட பெருசு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, பேமெண்ட் இன் பிளட் உன் வியாதியை விட பெருசு, பேமெண்ட் இன் பிளட் உன் லாசஸோட பெருசு, உன் இழப்புகளை விட பெருசு. திஸ் பேமெண்ட் இன் பிளட் இஸ் பிகர் தேன் யுவர் லாசஸ். உன்னுடைய இழப்புகள், ஏமாற்றங்கள், தோல்விகள் எல்லாவற்றையும் விட இந்த இரத்தம் பெரியது. எனவே தான் ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கிலும் மேலானதை பேசி கொண்டிருக்கிற இரத்தம் என்று வேதம் சொல்லுகிறது. இது பேசி முடிக்கல. இட் வில் நெவர் ஃபினிஷ் ஸ்பீக்கிங், இட் வில் கண்டினியூ டு ஸ்பீக் ஃபார் யூ.
இதுதான் வேதம் சொல்லுகிறது. மகா பிரதான ஆசாரியராய் இவர் என்றென்றைக்கும் நமக்காய் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இவர் பிதாவை பார்த்து சொல்லுகிறாரு, இவனுக்கு வியாதி வந்துருச்சு, இந்த சரீரத்தில் இந்த உறுப்புகள் வேலை செய்யலை, சரீரத்தில் இந்த தோலில் இந்த வியாதிகள் இருக்கிறது, முட்டில் இந்த வலி வருது, இடுப்பில் இந்த வலி வருது, இதெல்லாம் இருக்கிறது. ஆனாலும் மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன், நான் செலுத்தி இருக்கிறேன் என்று இன்று சொல்லுகிறார். கண்டுபிடித்தவர் செலுத்தி விட்டார், செலுத்தப்பட்டு இருக்கிறது. எனவே இந்த சத்தியம் என் சிந்தைக்குள்ளே வரும்போது நான் என்னை சுற்றி பார்க்குறேன். இதுவரை நடந்தது, இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது எதுவுமே இனிமேல் நிலைப்பதற்கோ தொடருவதற்கோ வாய்ப்பே இல்லை. இப்போ இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னா, ரிடம்ஷன் இன் அ கிரேட் மேக்னிடியூட். ஆனால் பெரிய அளவிலான ஒரு மீட்பு, நினைப்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் அதிகமான ஒரு மீட்பு, ஒரு ரிடம்ஷன், ஒரு ரெஸ்டோரேஷன். ரெஸ்டோரேஷன் பியாண்ட் மை இமேஜினேஷன். ரெஸ்டோரேஷன் பியாண்ட் இமேஜினேஷன். நான் கற்பனை செய்வதை விட அதிக மடங்கான காரியங்களை, ஆசீர்வாதங்களை நான் திரும்ப பெறுகிறேன். இந்த வாரம் ஒரு திரும்ப பெறுகிற வாரம். தேங்க்யூ லார்ட். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீட்கும் பொருளை கண்டுபிடித்தது மட்டுமல்ல, பூமிக்கு வந்து எங்கள் ஸ்தானத்தில் நீர் நின்று பாவத்தை உம்முடைய சரீரத்தில் வேறறுத்தது போல சாபங்களை வேறறுத்து பேட்டர்ன்ஸ் அதெல்லாம் உடைக்கிறார் கர்த்தர். இந்த காலை வேளையில், இந்த மதிய வேளையில் பேட்டர்ன்ஸை உடைக்கிறார். ஒரே மாதிரியான பேட்டர்ன்ஸ். இவ்வளோ தூரம் வருது, அப்புறம் நின்றுது, இப்படி போகுது, அப்புறம் நின்றுது, கை கேட்டது வாய் கேட்டலை. இந்த பேட்டர்ன்லாம் உடைக்கிறார். நான் ஒருவன் மாத்திரம் வந்தேன். இட்ஸ் அ பேட்டர்ன். அந்த பேட்டர்ன்லாம் உடைக்கிற ஒரு சத்தியத்தையும் ஒரு அபிஷேகத்தையும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு அருளி இருக்கிறார். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தைக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பரிசுத்த ஆவியானவருக்கு எங்களை நாங்கள் படைக்கிறோம். கிறிஸ்துவிலே காணப்படுகிறவர்களாய் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இந்த வாரம் முழுவதிலும் இந்த சத்தியத்தை நாங்கள் எங்களுடைய எண்ண ஓட்டங்களில் கொண்டு வர உடைய பரிசுத்த ஆவியானவருக்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு நேரத்தை ஒதுக்கி உடைய ஆவியானவரோடு நாங்கள் இணைந்து, உடைய ஆவியானவர் இந்த சத்தியங்களை யோபுவுக்கு சொன்னது போல இந்த சத்தியங்களை உடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உரைக்கும்படியாய், உணர்த்தும்படியாய் உடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென்.